வாழ்க வளமுடன். கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல, ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம் தான். மாலை போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம். காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம். 7 ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான். கார்த்திகை பரணி தீபம், பஞ்சாயத்து தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 5/12/2025 குரு பகவான் பார்த்திங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார். குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார். அவர் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5:25 மாலை. குரு வந்து மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு 5/12/2025 மாலை 5:25 அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார். மிக விசேஷமான காலம். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம், ஓம் நம்ம சொல்கிறோம் பாருங்க, பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான். விசாக நட்சத்திரத்தில் உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம். நம்ம சொல்கிறோம் இல்லை, ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் காளிகாம்பா தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீம் முத்துமாரியை போற்றி, எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக நட்சத்திரத்தில் தான். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கைஷிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு. பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும். இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைஷிக ஏகாதேசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதேசி என்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும். 3/12/2025 புதன்கிழமை பரணி நட்சத்திரம், பரணி தீபம். திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க. வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்கை வந்து தெருவில் ஏற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பார்த்தோம்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும், ரோட்டுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? வாசலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே தான் குத்து விளக்கு இருக்கணும். தீபம் அகல் தீபத்தை ஏற்றுங்க. பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான். அந்த அகல் தீபத்தை ஏற்றும் போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 5/12/2025 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாத்திர தீபம். இந்த 3 நாட்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. அதாவது 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம், 5ஆம் தேதி பஞ்சாட்சர தீபம். இந்த 3 நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு. கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான். நம்ம சொல்கிறோம் அஸ்வினி பரணிங்கிற கார்த்திகைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வினிலாம் கிடையாது, கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம். நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான் விஷயமே. நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம். அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு. சூரியனுடைய நட்சத்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான். மேஷத்தில் நம்ம வர தொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். சரி, இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். பொதுவாக இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். அப்போ மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவாதிரை ரகுவுடையது.
புனர்பூசம் குருனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமை மிக்க பிரமுகர்கள் இந்த லக்கணத்திலேயோ இந்த பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. பொதுவாக ராசியும் சரி. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மட்டும் இருப்பது அந்த அளவிற்கு உகந்தது அல்ல. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலும் கண்ணிலும் இருக்கும் பொழுது ஆர்ப்பரிக்கக்கூடிய கோபங்களும் மன சங்கடங்களும் தந்துடும். இவர்களை கெடுக்கலாம் அடுத்தவங்களாம் தேவையில்லை, இவங்களே போதும், இவங்களே ஒரு குழியை வெட்டி விழுந்துட்டு நான் விழுந்துட்டேன்னு கத்திட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புடையவர்கள் புரிஞ்சுக்கணும். மிதுனத்திலும் கன்னியிலும் செவ்வாய் இருப்பவர்கள். இந்த மிதுன ராசிக்கு இந்த 5/12/2005 குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறார் அல்லவா. அப்போ இவர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலும் ஒரு குரு பகவான் வருவதும், ரிஷபத்தில் துலாமில் வந்து சுக்கிர பகவான், விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆட்சி பலமாகவும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கின்றார், சிம்மத்தில் வந்து கேதுவும் இருக்கின்றார். கும்பத்தில் ராகு இருக்கிறார், சிம்மத்தில் கேது இருக்கிறார். பொதுவாக ஒரு சம்பாத்திய சாதனை அப்படின்னு எடுத்துக்கணும்னா சிம்ம வீடு கிடக்கூடாதுங்க. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீடு 2ஆம் வீடு இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் சம்பாத்திய சாதனை கொண்ட வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தான். ஒரு ஜனன ஜாதகத்தில் இந்த சிம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப கிரகங்களோ சனி பகவான் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தையும் பார்வை செய்வாரே, அவருடைய சொந்த வீட்டையும் பார்க்கின்ற, இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் தானே. அப்போ வந்து அந்த இடமும் நல்லதாக இருக்கும் சனி பகவான் இருந்தால். செவ்வாய் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நல்லா தொழில் நல்லா போகும், கொஞ்சம் டவுன் ஆகும், நல்லா ஆகும், கொஞ்சம் இப்படி ஃப்ரீக்குவென்சி மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். இங்கே சந்திரனும் சுக்கிரன் குரு பகவான் புதன் இருக்கும்போது இந்த சம்பாத்தியம் நல்லா இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிற கூட குரு வந்து சுபகுரு தான். திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு அதற்குரிய வழியை தந்துடும். நிச்சயமாக கூடியதை திருமண அமைப்பு உடையவர்களுக்கோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனத்திலும் கண்ணிலும் செவ்வாய் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் திருமணம் செய்வது மிக சிறப்புங்க. கோயிலில் திருமணம் செய்வது மிக சிறப்பு. இவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பதவி பணி உயர்வு தந்துடும், அதில் கவனமாகவும் இருப்பது நல்லது. மேலதிகாரியினுடைய கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவர்களிடம் விட்டு கொடுத்து போக வர்றது விரண்டாவாதம் வேண்டாம். அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா வாய் நிதானம் தேவை, வாயை கொடுத்துக்கொண்டு மாட்டிக்க வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் உங்களுடைய நற்பெயரை சீர்குலைத்து விடும், நற்பெயரை கெடுத்து விட்டுருவார். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையான விஷயங்கள் தேவையான செலவுகள் செய்தால் போதும். அடுத்து கடன் கொடுக்கும் போது 1க்கு 1000 முறை அவர் நமக்கு கொடுக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செஞ்சு கொடுக்கறது நல்லதுங்க. இந்த மிதுன ராசியிலே குரு இருப்பவர்களும் சரி, 2ஆம் இடத்துல இப்போ குரு வந்திருக்கிறது, நீங்களாம் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க. ஒருத்தர் ஒரு 50,000 ரூபாய் கேட்குறாருன்னா உங்களால் முடிஞ்சது 5,000 2000 கொடுத்துட்டு அதை மறந்துடணும். கடன் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் செய்து அவரால் கொடுக்க முடியுமா, வாங்குபவர்களும் நிதானத்துடன் வாங்குங்க, நம்மளால் கொடுக்க முடியுமான்னு, கொடுப்பவர்களும் அவர் தருவாரன்னு கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. வீடு பாக்கியம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்திற்கும் சரி, ஏற்கனவே கட்டி முடிக்காத வீடுகள் கட்டி முடிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் பலனை தந்துவிடும், வெற்றியை தந்துவிடும். அறுவை சிகிச்சை முழு வெற்றியும் தந்துவிடும், கவலைப்பட வேண்டாம். உடல் உபாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். உங்கள் பரிகாரம் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், அதுதான் பரிகாரம். உங்களுடைய பிள்ளையை பாருங்கள், உங்களுடைய மனைவியை பாருங்கள், பெற்றவங்களை பாருங்கள், உங்கள் வேலைக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். அரசியல் பிரமுகர்கள் தேவையில்லாத விஷயங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறைந்து விடும். அதனால் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முழு வெற்றியையும் சுபத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்குது. வாய் நிதானம் மட்டும் வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.